டாக்டர், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்புறம் ரெசிபியன்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? அவர் லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக ஒரு லைஃப் லாங் லைசன்ஸ் எடுத்துக்கணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்புக்குள்ள இருக்க ஒரு கிட்னி பார்த்தீங்கன்னா, அது உங்கள் உடம்புக்கு ஒரு ஃபாரின் பாடி மாதிரி தான். அந்த ஒரு பாடி பண்ணி அதாவது பயாலஜிக்கலி ஆக்டிவ் ஃபாரின் பாடி என்ன பண்ணுன்னா, உங்கள் உடம்புக்குள்ளே போய் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டிகிட்டே இருக்கும். அது வந்து கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்ணுறோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மாதிரி மாத்திரைகள் கொடுப்போம். இப்படி கொடுக்கறதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி போய் ரெசிபியன்ட் அல்லோகிராஃப்ட்னு சொல்கிற வெளியே இருந்து வச்ச கிட்னியை வந்து பாதிக்காமல் பாதுகாக்கும். இந்த மெடிசின்ஸ் லைஃப் லாங் எடுத்துக்கணும். ஒரு நாள் ஒரு வேளை கூட டாக்டரை கேட்காம நிறுத்தவே கூடாது. இதுக்கு நிறுத்துனீங்கன்னா, உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி போய் அந்த கிட்னியை பாதிச்சு, அதாவது அந்த கிட்னி கிராஃப்ட் கிட்னின்னு சொல்கிற அந்த வெளியிருந்து வச்ச கிட்னி பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இதுக்கு ஏதோ லைஃப் ஸ்பேன் இருக்கா டாக்டர்? லைஃப் ஸ்பேன் இப்போது டோனர் 2 டோனர் இருக்காங்க. டிசிஎஸ்டி டோனர், லைவ் டோனர்ங்க. லைவ் டோனர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக 15 இயர்ஸ் சொல்லலாம். பட் அதை தாண்டி 20, 25 இயர்ஸ் கிட்னி வந்தவங்க இருக்காங்க. ஸோ டிசிஎஸ்டி டோனருக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். இது வந்து ஆவரேஜ் தான். பட் அதோட லைஃப் ஸ்பேன் வந்து பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷன், மற்ற இன்ஃபெக்ஷன் ரேட் இதெல்லாம் பொறுத்து லைஃப் ஸ்பேன் வந்து குறையலாம், கூடலாம்.